னா லைக் மேனுவல் டேட்டா சென்டர், நார்மல் டேட்டா சென்டர் தான் சொல்றீங்க. கிளவுட் இல்லாம லைக் நார்மலா யூஸ் பண்றாங்க. அத சொல்றீங்களா? ஆன் பெர்மிசஸ்னா நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்களோ அந்த கம்பெனிக்காரனே ஓனா டேட்டா சென்டர் வச்சிருப்பான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த இன்ஃபோசிஸ் அவனோட இடத்துல அவனோட பெர்மிஷன் என்ன? ஆன் பெர்மிஷன்னா சொந்த இடம் நடத்தும். ஆன் பெர்மிஸ் டேட்டா அவனோட சொந்த இடத்துல அவன் டேட்டா சென்டர் வச்சிருப்பான். அதுதான் ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர். ஓகே புரியுது. ஸோ அவங்கவுங்க இந்த கம்பெனி இப்போ ஒரு கம்பெனில அந்த கம்பெனிக்கு ஏத்த மாரி அவங்க அத வந்து டிசைன் பண்ணி அந்தந்த லொகேஷன்ல வச்சுப்பாங்க. இப்ப 2, 3 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா அந்த அங்க வச்சுப்பாங்க. ரிடண்டன்சிக்காக மேபி 2 டேட்டா சென்டர் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. அது அவங்களோட காஸ்ட். கண்டிப்பா ரெடிடன்ஸ்க்கே கண்டிப்பா டேட்டா சென்டர் இருக்கும். இப்போ சென்னையில ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, மும்பைல ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னா சென்னையில எதுவும் இஷ்யூ அப்படின்னா மும்பைல இருந்து அந்த விஎம் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது அவங்களோட ரெடிடன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எந்த கம்பெனினாலும் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கம்பெனினாலும் எடுத்துக்கோங்க, ஒரு அவனோட இடத்துல சொந்த இடத்துல ஒரு டேட்டா சென்டர் போறான்னா அது பேர் ஆன் பெர்மிஷன் டேட்டா சென்டர். நீங்களே கூட ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்க, ஒரு 10 சர்வர் வச்சு சுவிட்ச் ரவுட்டர்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு சின்ன டேட்டா சென்டர் தான். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது டேட்டா சென்டர்ல என்னென்ன சர்வர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து முக்கியமான டாபிக் இது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த சர்வர்ஸ்ல தான் வந்து அடிக்கடி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ராக் சர்வர், பிளேயர் சர்வர், டவர் சர்வர் விட்டுருங்க. டவர் சர்வர் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். அது ரொம்ப பேசிக்கான ஒரு இது. டவர் சர்வர் நம்ம ஒர்க் பண்றது இந்த ரேக் சர்வர் அண்ட் இந்த பிளேயர் சர்வர், இந்த ரெண்டுலேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா சென்டர் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராம் கூட ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். எப்படி ஒரு டேட்டா சென்டர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஃபயர் வால் இருக்கும், ரவுட்டர், சுவிட்ச் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், ரேக் சர்வர் இருக்கும், பிளேயர் சர்வர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ரேக் சர்வர், பிளேயர் சர்வர் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும், சர்வர் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ரேக் சர்வர், பிளேயர் சர்வர், டவர் சர்வர், ஹைப்பர் கான்வெர்ஜ் HCA அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதெல்லாமே வந்து பிளேயர் சர்வர். இந்த பாக்ஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே பிளேயர் சர்வர். இது எல்லாமே ரேக் சர்வர்ஸ். இந்த ரேக்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரேக் சர்வர்ஸ். ஸோ டவர் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் டவர் சர்வர் வந்து யாரும் மெயினாக யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சின்ன சின்ன என்வரான்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய என்வரான்மெண்ட்லாம் வந்துட்டு டவர் சர்வர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன கம்பெனி வச்சிருக்காங்க, எனக்கு வந்துட்டு ஒரு 2 சர்வர் 3 சர்வர் போதும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டவர் சர்வர் போவாங்க. ஏன்னா டவர் சர்வர் வந்து என்னன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். பட் அதே சமயத்துல காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அதனால டவர் சர்வர் போவாங்க. பட் டேட்டா சென்டரை பொறுத்தவரை டவர் சர்வர் இருக்காது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க தான் சொல்றேன். இதை பத்தி நீங்க கண்டுக்கிட வேண்டாம், இதை விட்டுருங்க. ஸோ டவர் சர்வர் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல 1 சாக்கெட் சர்வர், 2 சாக்கெட் சர்வர் இருக்கு. 1 சாக்கெட் சர்வர்னா ஒரே ஒரு CPU இருக்கும். 2 சாக்கெட் சர்வர்னா 2 CPU இருக்கும். ஒரு CPU, அதாவது CPU மீன்ஸ் ப்ராசஸர். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் CPUங்கிற வேர்டை வந்து அடிக்கடி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், சிபின்னு சொல்லி பழகிட்டோம். இந்த CPU அந்த மானிட்டர் நம்ம என்ன டெஸ்க்டாப் வந்து CPUன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம். ஸோ ஆக்சுவலி CPUனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ப்ராசஸர் தான் CPUன்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே, 1 சாக்கெட் CPU, 2 சாக்கெட் CPU இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்னா 1 சாக்கெட் CPUவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 2 சாக்கெட் அதோட கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸ்பீடு. இது டெல் கம்பெனியோட டவர் சர்வர். இது 1 சாக்கெட் CPU டவர் சர்வர். ஸோ இது டவர் சர்வர் சொல்லியிருக்கேன், ரேட்டு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். லைக் 81,000, 1,00,000 ரூபா, 2,00,000 ரூபா இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இது 81,000 பாருங்க. டவர் சர்வர் வந்து பாருங்க, 8 GB RAM கொடுக்குறான், 2 TB ஹார்ட் டிஸ்க் ஒன்று கொடுக்குறான். இதில் பார்த்தீங்கன்னா 16 GB RAM கொடுக்குறான், 2 TB 2 TB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது பவர். இது வந்து 2 CPU டவர் சர்வர். ஸோ 2 CPU டவர் சர்வருங்கப்போ அதில் கொஞ்சம் ரேட்டு கூடுது. ஏன்னா 2 CPU இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் வருது. இது வந்து அப்ராக்சிமேட் காஸ்ட் நான் சொல்றது. இதில் முன்ன பின்ன இருக்கும் காஸ்ட் கொஞ்சம்.
ஏன் வந்து நான் வந்து காஸ்ட்டை வந்து இன்வால்வ் பண்றேன் அப்படின்னா, சரி யாருமே வந்து காஸ்ட் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து காஸ்ட்டை பெருசா கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா, ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகுறது வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் ரன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கப்ப அவன் கண்டிப்பா காஸ்ட் கட்டிங் எல்லாமே பார்ப்பான். நீங்க ஒரு கம்பெனில மேனேஜரா ஆகுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இந்த சர்வர் போனா இவ்வளோ காஸ்ட் ஆகும். அப்ப இந்த சர்வர் போகும். இது இவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் காஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி காமிப்பேன் நானு. ரேக் சர்வர்ஸ். ரேக் சர்வர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரேக் சர்வர் வந்து எதுக்கு நம்ம ரேக் சர்வர்னு கால் பண்றோம் அப்படின்னா, அத ரேக்ல மவுண்ட் பண்ணலாம். நீங்க வந்து அத ரேக்ல வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது வந்து 1U, 2U அப்படின்னு சொல்லுவாங்க. 1Uனா 1 இன்ச் 1 1/2 இன்ச் இருக்கும். அது 1 1/2 இன்ச் 1 1/4 இன்ச் இருக்கும். 2Uனா ஒரு 2 1/2 2 1/4 இல்ல 3 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த கொலோகேஷன் டேட்டா சென்டர் சொன்னேன்ல, அந்த கொலோகேஷன் டேட்டா சென்டர்ல வந்துட்டு யூ கணக்கு தான் உங்களுக்கு எத்தனை யூ வேணும்னு தான் கேட்பாங்க. எனக்கு 2Uனா இதுக்கு ஒரு சார்ஜஸ். எனக்கு 10U வேணும்னா 10Uக்கு ஒரு சார்ஜ். ஒண்ணும் இல்ல. இந்த ரேக் இருக்குது. இந்த ரேக்ல யூ இருக்கும். 1U, 2U. இப்ப இது வந்து 2 யூன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரேக். இந்த ஒரு அ சர்வர் வந்து 2U. அப்படின்னா இத்தனை சர்வருக்கு 1, 2 இத்தனை சர்வருக்கும் அந்த 2U கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வாங்குவாங்க. ஸ்பேஸ கனெக்ட் பண்ணி அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ ரேக் சர்வர் வந்து இப்படித்தான் இருக்கும். ஒரு ஒரு 2 லேப்டாப் இல்ல 3 லேப்டாப் வச்சா என்ன ஒரு சைஸ் வருமோ அந்த மாதிரி தான் ரேக் சர்வர் இருக்கும். இப்ப இது வந்து 1U அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. 1Uக்கு எவ்வளவு இன்ச்சுன்னு நான் பார்க்குறேன். So 1U is nothing but 19 inch. So rack space. There is also 2U, 4U servers which offer more computing power. 2U அப்படின்னா கொஞ்சம் பெரிய சர்வரா இருக்கும். AI solutions. So 1U ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 1.75 இன்ச். சரிங்களா? 1.75 இன்ச் அப்படின்னா நம்ம ஒரு விரல் தான் 1 இன்ச் நம்ம சொல்லுவோம். அப்ப சொன்னல 1 1/4 இன்ச் தான் 1U. 2U அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க சர்வர் வாங்குறப்ப சர்வர் ஸ்பெசிஃபிகேஷன்ல அது 1Uவா 2Uவான்னு இருக்கும். ஓகேங்களா? இப்ப ம் ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல குடுத்திருப்பான். எத்தனை யூ சர்வர்ன்னு. இதெல்லாம் ஏன் இவ்வளவு இன்டீரியரா சொல்றேன் அப்படின்னா, டேட்டா சென்டர்ல இதெல்லாம் முக்கியம். எத்தனை யூ அப்படிங்கிறது முக்கியம். பாத்தீங்களா? ஃபார்ம் ஃபேக்டர் 1U. ஃபார்ம் ஃபேக்டர் 1U அப்படின்னா 1 1/4 இன்ச். சரிங்களா? 1U = 1 1/4 இன்ச். சோ அப்ப ஃபார்ம் ஃபேக்டர் 2U போச்சுன்னா, அதோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் சர்வர் வந்து. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் டேட்டா சென்டர்ல வொர்க் பண்ணதுனால தான் எனக்கு இந்த யூவ பத்தி தெரியுது. இல்ல எனக்கும் பெருசா இதெல்லாம் தெரியாது. ஃபார்ம் ஃபேக்டர் 2U ரேக். அப்ப இந்த டெல் பவரேஜ் R720 அப்படிங்கிற சர்வர் 2U அப்படின்னா 1 1/4 3 ஆல்மோஸ்ட் ஒரு 3 1/2 இன்ச் அதோட சைஸ் ஃபார்ம் ஃபேக்டர். ஓகே. சோ இதோட சைஸ் 3 1/2 இன்ச் தான் இருக்கும். 3 1/2 இன்ச் அப்படிங்கிறப்ப உங்களோட ஒரு விரல்ல 3 இன்ச் இருக்குது. அத விட கொஞ்சம் தான் பெருசு. நீங்க உங்களோட விரல் உங்க லேப்டாப்ல கை வச்சு பாருங்க. இந்த 3 இன்ச்ச கை வச்சு பாருங்க. உங்க லேப்டாப்ல ஹால்ஃப் தான் வரும். அந்த இந்த விட்த் இருக்கு இல்லையா? இந்த ரேக் சர்வருக்கு இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது ஏன் சொல்றேன் நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க ரேக் சர்வர்லாம். இது நீங்க விசுவலைஸ் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது.
அதனால தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இந்த வித் வந்து 1U 2U அப்படின்னா ஒரு லேப்டாப்ல பாதி சைஸ் இருக்கும். இந்த நீளம் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேப்டாப்பை விரிச்சு வச்சா அப்படி இருக்கும். அந்த சைஸ்க்கு இருக்கும் இந்த லென்த். ஸோ அதுக்குள்ளதான் இதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கா, இதுல 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 2 பவர் சப்ளை இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 பவர் சப்ளை இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும். சரிங்களா, இது 2 ப்ராசஸர் இருக்கும். ஸோ ரெடியூடன்சி பர்பஸ்க்காக எல்லாமே 2 வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் ரேக் சர்வர். இப்படிதான் வந்து ரேக் சர்வர் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இவர் என்ன பண்றாரு, இது ஒரு ரேக். இந்த ரேக்ல வந்துட்டு இந்த சைட்ல பெசில்ஸ் இருக்கும். அந்த பெசில்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த சர்வரை இப்படி இன்சர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல் சர்வர் நினைக்கிறேன், டெல்லா லெனோவான்னு தெரியல. இந்த சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2U சர்வராக தான் இருக்கும். இந்த சர்வர் வந்து 2U சர்வராக தான் இருக்கும். ஸோ 2U சர்வர் அப்படின்னா கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இது என்ன தெரியுமா, ஹார்ட் டிஸ்க்கு. இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம், இதில் லோக்கல் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வந்துட்டு ஓஎஸ் வந்து ஸ்டோர் ஆகும். லைக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஓஎஸ், லைக் இது ஃபிசிக்கல் சர்வர் இருந்தால் விண்டோஸ் ஓஎஸ், லினக்ஸ் ஓஎஸ், இஎஸ்எக்ஸ்ஐ, ஹைப்பர் யூசர் இருந்தால் இஎஸ்எக்ஸ்ஐ நம்ம இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்கை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்குல்ல, ரெகுலர் பட்டன், இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட் ஆகி வெளியில் வரும், அல்லது இந்த லெட் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் இந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்க் வெளியில எடுத்து ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் போட்டுருவாங்க சட்டா ஹார்ட் டிஸ்க் 500 GB ஹார்ட் டிஸ்க் போட்டுருவான். ஸோ டெல் பவர்எட்ஜ் ரேக் சர்வரில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான மாடல்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்மா அப்படின்னு கேட்டா எஸ், டெஃபினட்டா மாடல்ஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அஸ்ய அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தீங்கன்னா நீங்க எந்த சர்வர்ல ஒர்க் பண்றீங்க, டெல்ல ஒர்க் பண்றீங்களா, ஹெச்பியில் ஒர்க் பண்றீங்களா, அப்படி ஹெச்பியில் ஒர்க் பண்ணா ஹெச்பி மாடல் நம்பர் என்ன, டெல்ல ஒர்க் பண்ணா டெல் மாடல் நம்பர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கவே முடியாது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்வர் மாடல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவரேஜ் சர்வர்ஸ் R650, 250, 750, 550, 450 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல்ஸ், முக்கியமான மாடல்ஸ். டெல் பவரேஜ், டெல்ல வந்து நம்ம ரேக் சர்வரை பவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்பியில் வந்துட்டு ப்ரோலியன்ட் சர்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இதுதான் எல்லா கம்பெனிலையும். சர்வர் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஷேர் வந்து யார்ட்ட இருக்கு அப்படின்னா டெல்டா ஹெச்பி தான் இருக்கு. ஒரு டெல் வந்து ஒரு 30% வச்சிருக்கானா, ஹெச்பி ஒரு 30% வச்சிருப்பான். ரிமைனிங் இருக்கிறது வந்து மற்ற கம்பெனியில் மிச்சம் 40% வந்து சிஸ்கோ நிறைய வச்சிருப்பான். சிஸ்கோ அதுக்கடுத்து வருவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொஷிபா, நிறைய வெண்டாஸ் இருக்காங்க. சூப்பர் மைக்ரோ, அந்த மாதிரி நிறைய வெண்டாஸ் இருக்காங்க. அது அதுக்கடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்வர்லாம் பார்த்தோம்ல, இதோட ப்ரைஸ் டெல் பவரேஜ் R50 எவ்வளோ ரேட் வருது, 4 லட்ச ரூபா வருது. 4 லட்சங்கிறது ஸ்டார்டிங் ப்ரைஸ். பட் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ரேம் எல்லாம் ஆட் பண்ணல, 16 GB ரேம் தான் போட்டிருக்கு. 16 GB ரேம்ங்கிறது கண்டிப்பாக டேட்டா சென்டருக்கு பத்தாது. ஒரு 48 GB கண்டிப்பாக இருக்கணும். சாரி, 64 GB கண்டிப்பாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பவரேஜ் 750 ரேக்ஸ் 5 லட்ச ரூபா டாக்ஸ் இல்லாமல். இதில் 16 GB ரேம் ஒன்று இருக்குது, 2 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்புறம் 3 years வாரண்டி. பவரேஜ் ரேக் சர்வர் R650 ரேக் சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரேக் சர்வரோட இப்போ பவரேஜ் R650 இருக்குல்ல, இது எத்தனை யூன்னு பார்க்கட்டா. பவரேஜ் R650 ரேக் சர்வர் யூ ஸ்பேஸ் யூன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அஃபிஷியல் டெல் வெப்சைட். ஸோ டெல் சர்வர் தான் இது. இதுலேயே வந்து இந்த சர்வர்
இந்த பவரேஜ் R650 சர்வர் என்னென்ன ஓஎஸ்லாம் சப்போர்ட் ஆகும் போட்டிருப்பான் பாருங்க. என்னென்ன ஓஎஸ்லாம் சப்போர்ட் ஆகும், என்ன ப்ராசஸர் சப்போர்ட் ஆகும், எத்தனை கோர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், உபுண்டு, சிட்ரிக்ஸ், ஹைப்போவி போடலாம், லினக்ஸ் போடலாம், விஎம்ஆர் ESXi இதெல்லாம் சப்போர்ட் ஆகும் பார்த்துக்கலாம் நம்ம இங்க. மெமரி என்னென்ன மெமரிஸ் சப்போர்ட் ஆகும், டிம் என்ன சப்போர்ட் ஆகும், ஆர்டிம் என்ன சப்போர்ட் ஆகும், எத்தனை மேக்ஸிமம் எத்தனை ரேம் போடலாம், 32 GB 32 ஸ்லாட்ஸ் போடலாம். See 32 DDR4 DIMM ஸ்லாட்ஸ் மேக்ஸிமம் 32 ரேம் போடலாம். அப்படி மேக்ஸிமம் 32 ரேம் போட்டோம்னா இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு 2 GB ரேம் போடலாம். இந்த ஒரு சர்வர்ல 2 GB ரேம் போடலாம். இந்த எல்லா டிம் ஃபார்ம் போட்டோம்னா 4 GB போடலாம். ஹார்ட் டிஸ்க் மேக்ஸிமம் எவ்வளவு போடலாம், 64 TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சட்டா ஹார்ட் டிஸ்கா இருந்தா. இதே இது NVMe ஹார்ட் டிஸ்க். NVMe ஹார்ட் டிஸ்க்னா ரொம்ப லேட்டஸ்டான ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்கா இருந்தா 153 GB TB வரைக்கும் நீங்க அந்த ஒரு சர்வர்லயே போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். ஸோ இதோட இன்டீரியர் அந்த சர்வரை ஓப்பன் பண்ணா இப்படித்தான் இருக்கும். இன்டீரியர் போட்டுக்கலாம். சர்வர் ஓப்பன் பண்ணா இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ். இது வந்து ப்ராசஸர். இது ஒரு ப்ராசஸர், இது Xeon ப்ராசஸர், இது ஒரு ப்ராசஸர். இன்டெல்ல Xeon ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். நான் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இல்ல ஒரு 90% வந்து இன்டெல் கம்பெனி ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவோம். AMD கம்பெனி AMD ஒரு பிராண்ட் இருக்குது. AMDயோட ப்ராசஸர் வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். இன்டெல் ப்ராசஸர் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இன்டெல்ல சர்வர் ப்ராசஸர் பேரு Xeon, XEON Xeon ப்ராசஸர். நீங்க உங்களோட மொபைல்லாம் ப்ராசஸர் போட்டிருப்பாங்க, டைமென்சிட்டி, அப்புறம் என்ன ஸ்னாப் டிராகன். ஸோ அந்த மாதிரி கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது இன்டெல் AMD மேக்ஸிமம் இன்டெல் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ஸ், எத்தனை ஸ்லாட்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ரேம் ஸ்லாட்ஸ் இது எத்தனை யூன்னு தானே பார்க்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1U dual socket 1U PowerEdge R650 is an ideal rack server. So 1U server. இது வந்து 1U அப்படின்னா எத்தனை இன்ச்சு, 1.75 இன்ச்சு தான் இதோட சைஸு. இந்த சர்வர்ல இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூல இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்ஸ், ஹார்ட் டிஸ்க் போடக்கூடிய ஸ்லாட். ஓகேங்களா. ரேம் எப்படி யூஸ் பண்ணோம்னா ப்ராசஸர் சாக்கெட். ஓகே, ப்ராசஸர் வந்து சாக்கெட்னு சொல்லுவோம். ரேம் ஸ்லாட், ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் கூட, சாரி இது ஹார்ட் டிஸ்க் பே, அதுக்குள்ள இருக்குதான் ஸ்லாட். இது ஹார்ட் டிஸ்க் பேன்னு சொல்லுவோம். பே 1, பே 2, பே 3, பே 4, பே 5 அந்த மாதிரி சொல்லுவோம். இதுல வந்து இந்த ரெட் கலர் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த எஜெக்ட் ஆகும், ஹார்ட் டிஸ்க் வெளியில எடுத்துக்கலாம். இப்ப இதுல ஹைப்பர்வைசரா இருந்துச்சுன்னா 2 ஹார்ட் டிஸ்க் தான் போடுவோம். எதுக்கு இத்தனை ஹார்ட் டிஸ்க் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ESXi OS தான் போடுறோம் அப்படின்னா 2 ஹார்ட் டிஸ்க் தான் போடுவோம். 2 ஹார்ட் டிஸ்க் போட்டு ரொம்ப மினிமமான ஹார்ட் டிஸ்க் தான் 500 GB 2 ஹார்ட் டிஸ்க் போடுவோம். அதுல ESXi OS போட்டு ஸ்டோரேஜ் வந்து தனியா வாங்கி வச்சுப்போம். இப்ப இதே இது ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வரா இருக்குது, இல்ல ஒரு விண்டோஸ் பிசிக்கல் டேட்டாபேஸ் சர்வரா இருக்குது அப்படின்னா இதுல அப்ப சொன்ன மாதிரி 1.5 150 GB வரைக்கும் போட்டுக்கலாம். அது உங்களோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. அப்ப இந்த எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்க எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, தென் ஹார்ட் டிஸ்கோட, சரி ஹார்ட் டிஸ்க் பாருங்க.
சர்வரோட ரியர் வியூ அப்படின்னா பின்னாடி வியூ. இதுல பாத்தீங்கன்னா 2 பின் இருக்கு. இது வந்து பவர் சப்ளை இது பவர் சப்ளை பின்னு. நம்ம எஸ்எம்பிஎஸ் சொல்றோம்ல, நம்ம வந்து டெக்ஸ்டாப்ல எஸ்எம்பிஎஸ் சொல்லுவோம், இங்க பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பவர் சப்ளையோட பின் இது 800 வாட்ஸ் பவர் சப்ளை பின். எதுக்கு 2 இருக்குன்னா, ஒன்னு ஃபெயிலியர் ஆனா இன்னொன்று ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 இருக்குது. ஓகே, தென் இதெல்லாம் ஈத்தர்நெட் போர்ட். தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஈத்தர்நெட் போர்ட். 1 2 3 4 5 6 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. இது வந்து ஐடிராக் போர்ட். ஐடிராக் போர்ட்னா நான் இதை பத்தி லேட்டா உங்களுக்கு சொல்றேன், பட் சும்மா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐடிராக் அப்படிங்கிறது சர்வரோட கன்சோலை செக் பண்றதுக்கு. நீங்க ஒரு சர்வர் வந்து டேட்டா சென்டர்ல வச்சிருப்பீங்க, அது என்ன பொசிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கா, ஹங்ல இருக்கான்னு தெரியாது. இப்ப இந்த ஐடிராக் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு போர்ட், டெடிகேட்டட் போர்ட் இது. தென் 2 யூஎஸ்பி இருக்குது, ஒரு விஜிஏ இருக்குது. இதுல வந்து HDMI பவர் வருது, ரீசெண்டா HDMI வருது. இந்த பெசல் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதை கலட்டினோம்னா நம்ம இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன் கார்டு போட்டுக்கலாம். ஆட்-ஆன் கார்டு அப்படின்னா PCIe ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த PCIe ஸ்லாட்ல ஆட்-ஆன் கார்டு, உதாரணத்துக்கு எங்கிட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈத்தர்நெட் போர்ட்டு. இப்போ SFP போர்ட் இருக்கும், அதாவது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள வந்து கனெக்ட் பண்ற மாதிரி போர்ட் வேணும் அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா இதுல போட்டுக்கலாம். ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் போட்டுக்கலாம். ஸோ இது இன்னர் வியூ. 2 ப்ராசஸர், இது RAM ஸ்லாட்ஸ், இது எல்லாமே. ஸோ இந்த சர்வரோட ஃபீச்சர்ஸ் இது. அப்போ நம்ம பார்த்தோம், அந்த ஃபீச்சர்ஸ் தான் இது. HP Proliant. ஸோ இப்போ பவரேஜ்ல R250 சர்வர் இருக்குது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு. பார்த்தீங்களா, 2 ஆடிஸ் தான் போடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போட்டு தான் இருக்குது, 2 USB, ஒரே ஒரு பவர் சப்ளை தான் இருக்குது. இது கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். R750 சர்வர் இருக்குது. இதோட யூ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 3U இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆடிஸ் போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. 3 3 நாம 12 ஆடிஸ் போட்டுக்கலாம். பெரிய சர்வர் இது, ரேட்டு ஜாஸ்தியாக வரும். இந்த சர்வர் 32 GB RAM போட்டுக்கலாம். சப்போர்ட் 2 TB, மேக்ஸிமம் 4 TB. சேம் அதே தான் நினைக்கிறேன். ஸோ ரியர் வியூ பாருங்க, 2 பவர் சப்ளை யூனிட்டு, 2 ஈத்தர்நெட் போர்ட்டு, ஒரு ஐடிராக் டெடிகேட்டட் போர்ட்டு, 2 USB, ஒரு VGA போர்ட்டு மானிட்டர் கனெக்ட் பண்றதுக்கு. தென் அப்புறம் இந்த பெசல்லாம் எதுக்குறானா, இந்த பெசல்ல கலெக்டினோம்னா இது மூலமா நம்ம PCIe ஸ்லாட் போட்டுக்கலாம். வாட் இஸ் PCIe ஸ்லாட்னா, எக்ஸ்ட்ரா லேண்ட் கார்டு தானே? நாட் ஒன்லி லேண்ட் கார்டு, எக்ஸ்ட்ரா லேண்ட் கார்டு போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா HPI கார்டு போட்டுக்கலாம். இதுதான் PCI கார்டு. இது வந்து ஈத்தர்நெட். இப்போ எனக்கு ஈத்தர்நெட் இந்த ஈத்தர்நெட் போர்ட் பத்தல, எனக்கு வந்து இன்னும் போர்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. இது எனக்கு பத்தலை, இன்னும் வேணும் அப்படின்னா அந்த PCI ஸ்லாட்ல ஈத்தர்நெட் போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்பில்டாவே சில இதெல்லாம் வராது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி போர்ட் வராது. ஸோ நம்ம தனியாக வாங்கி தான் அதை நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்லாம். சரிங்களா? ஓகே, இருக்கு இல்லையா? இதெல்லாம் SFP நெட்வொர்க் கார்டு, PCIe நெட்வொர்க் கார்டு.
ஸோ இது இந்த சர்வரோட கான்ஃபிகரேஷன்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்களே டெல் ரேக் R750 ரேக் சர்வர்னு போட்டீங்கன்னா அதுவே வரும். நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுல தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. உங்களோட ஹைப்பர்வைசர் வந்து இந்த சர்வர்ல தான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த சர்வரை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து சும்மா நான் சொல்லல. நீங்க ஒரு என்வைரன்மென்ட் போறீங்கன்னா என்ன சர்வர் யூஸ் பண்றீங்க, அதுல என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, அதுல எத்தனை ஆப்டிகல் ஃபைபர் போர்ட் இருக்குது, எத்தனை எஸ்எம்பி பவர் சப்ளை இருக்குது, எத்தனை ஆர்டிஸ்க் போட்டிருக்கோம், இது எல்லாமே உங்க ஹேண்டியா இருக்கணும். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா நீங்க பாக்குறப்ப அது ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுல இத்தனை போட்டுருக்கா, இந்த போர்ட் டவுன்னா அப்ப இந்த போர்ட் ஏன் இதுல இருக்குது, இந்த ஃபைபர் ஆப்டிக் எப்படி கனெக்ட் ஆகுது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதான் ரிசால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு நம்ம பிளேட் சர்வர் பத்தி பார்க்கலாம். ஓகே.